என்னம்மா அது? எனக்கு பிறந்த நாள் எப்பமா வருது? இன்னும் 10 நாள் இருக்கு. அப்பனா எனக்கு புது சட்டை வேணும். என்கிட்ட சொல்லி என்னடா செய்யறது? போய் உங்க அப்பாவை கேளு. நீ தச்சு கூடமா. அடுத்த வீட்டு ராஜு பிறந்த நாளைக்கு நிறைய பட்டு சட்டை போட்டுட்டு இருந்தான். எனக்கு ஒன்னாவது தச்சு கூட. வயிற்றுக்கு சாப்பாட்டே காணுமா? நீ என்னமா போட்டுக்கு பட்டு சட்டை கேக்குற? போ, போய் படி. முடியாது, நான் படிக்க முடியாது. எல்லாரும் என் சட்டைய பார்த்து கிஞ்ச சட்டைன்னு கேலி பண்றாங்க. எனக்கு புது சட்டை தந்தா. மாது, என்னடா ரூட்டி பண்ற? பாட்டி, புது சட்டை வேணுங்கிற அம்மா திட்டுறா. அதுக்காக போட்டிருந்த சட்டையை கிழிக்கிறதா? அப்பா கிட்ட சொல்லி நல்ல சட்டையை தச்சு கொடுக்க சொல்ற. போய் படி, போ கண்ணு. அப்படி தண்டா இருக்குது. இப்போ அடுப்புல பூனை தூங்குது. மாது கமலா முகத்தை பாக்குறா, கமலா உன் முகத்தை பாக்குறா. நானும் கூட நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஏடா எழுதி வீட்டை ரொப்பிக்கிட்டு தான் இருக்க. குடும்ப கவலை கொஞ்சமாவது இருக்குது அப்பா உனக்கு? அதுக்கெல்லாம் தான் நீ இருக்கியம்மா. அது என்னமோப்பா, நான் பார்க்க வேண்டிய அளவு பார்க்காம நான் இந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க போறதில்ல. விசேஷம் எல்லாம் ஏராளமா வந்துகிட்டு இருக்கு. வந்துகிட்டு இருக்கட்டும் அம்மா, வருஷம் தான் வருது போகுது. அடுத்த வீட்டுல எழுத்த வீட்டுல வெளியே தெருவ போறதுனா போட்டுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல சட்ட துணிமணி கிடையாது. அடுத்த வீட்டுக்கும் எதிர்த்த வீட்டுக்கும் ஏம்மா போறீங்க? மாதுவுக்கு இன்னும் 10 நாள்ல பிறந்த நாள் வருது. வந்தா என்ன? அவ ஒரே சிலையோட உள்ளே உட்கார்ந்துருக்காளே, அவங்களை எப்படியோ உட்கார்ந்துருக்க சொல்றியா? இன்னைக்கும் இருக்கட்டும் அம்மா, அதனால என்ன குடுமுடிக்கு போச்சு? பாட்ட பாதியோட நிறுத்த சொல்றியா? அப்படியா நான் சொல்றேன்? உனக்கு பேரும் பணமும் கொழிக்கணும்னு தானடா நானும் ஆசைப்படுறேன். அம்மா, அரை பொண்ணுக்கும் கா பொண்ணுக்கும் என்னோட கவிதையை விற்க சொல்றியா? அப்படியா நான் சொல்றேன்? போனோம், 4 பேரை பார்த்தோம். ஏன் அந்த சடையப்ப பிள்ளை இருக்காரே, அவரை போய் பாக்குறது. பாட்டுன்னா அவருக்கு உயிர். போய் படிச்சா உனக்கு பணமும் கொடுப்பாரு, பக்கத்திலேயும் வச்சுப்பாரு. அப்படின்னா வேற வழியே இல்லையாம்மா? வேற என்னப்பா செய்யறது? சரி, போய் பாக்குறேன். போயிட்டு வாப்பா. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. நீங்க கவிஞன் ராமகிருஷ்ணன், கார்லபாடி ராமன் மந்திரியின் குமாரன். தென்மொழியும் வடமொழியும் தெளிவாக கற்றவன். கவி பாடுவேன். உங்கள் உயிர் கவிதையில் தான் இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். தேடி வந்தேன் பாடலாம் என்று. சந்தோஷம், உட்காருங்கள். அதிலே இருந்து ஏதாவது ஒரு நல்ல பாட்டை பாடுங்க, கேட்கலாம். ஆடரி படர்ந்த கோடுயர் அடுப்பில் ஆம்பி பூப்ப தீம்பசி உழல இல்லி தூர்ந்த பொல்லாவருதனும் சுவை தொறும் பால் காணாது குழவி தாய் முகம் நோக்க தாயம் முகம் நோக்க யாமும் நின்முகம் நோக்கி வந்தனம் ஐயா. சிட்டு போலே முல்லை மொட்டு போலே இந்த சிங்கார பொண்ணை பாரு பொட்டு போலே, இந்த சிங்கார பொண்ணை பாரு பொட்டு போலே.
பாரு பொட்டு போலே சிட்டு போலே முல்லை மொட்டு போலே இந்த சிங்கார பொன்னை பாரு பொட்டு போலே இந்த சிங்கார பொன்னை பாரு பொட்டு போலே கண்ணை பார்த்து பார்த்து சொக்குறாரு கையில் காசை அள்ளி வைக்கிறாரு வெட்கமானம் கொஞ்சம் மிச்சம் மீதி கொண்ட நெஞ்சமே கொஞ்சமே அஞ்சுதே வெட்கமானம் கொஞ்சம் மிச்சம் மீதி கொண்ட நெஞ்சமே கொஞ்சமே அஞ்சுதே சிங்கார பொன்னை பாரு பொட்டு போலே இந்த சிங்கார பொன்னை பாரு பொட்டு போலே சிட்டு போலே முல்லை மொட்டு போலே இந்த சிங்கார பொன்னை பாரு பொட்டு போலே இந்த சிங்கார பொன்னை பாரு பொட்டு போலே கேட்டா தலையாடணும், கை தட்டணும். அது இல்லைன்னா ஏட்டுல எழுதி வீட்டுல தான் வச்சுக்கணும். வீட்டில் இருந்துதான் என்ன பிரயோஜனம்? உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் புரிகிற வரை இது மண்ணோடு மண்ணாகவே இருக்கட்டும். அப்பனே, இந்த ஓலையை கிழித்திருந்தது யார்? ஏன் நான் தான். அதை பற்றி உமக்கு என்ன கவலை? கவலை வந்ததால் தான் கேட்கிறேன். படித்து சுவைக்க வேண்டிய கவிதைகளை கிழித்திருந்தாயே, பரிதாபத்துக்குரியவனே, நீ படித்தவன் தானா? அந்த கவிதையை எழுதியவனே நான் தான். ஓ, ஊரார் பிள்ளைய உன் பிள்ளையை தான் கொள்கிறாய். உன் போன்ற கவிஞர்கள் இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல. விஜயநகரம் போ. ராயர் சமஸ்தானம் கவிஞர்களை மாலை சூடி வரவேற்கிறது. அப்படியா? நான் அங்கு சென்று மன்னரை காண முடியுமா? இல்லை, குருதேவர் யார் என்று ஒருவர் இருக்கிறார். அவரை கண்டு கவிபாடு. அரசரை காண அவர் வழி சொல்லுவார். ஐயா, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? நல்ல வழிகாட்டினீர். நல்லதே நடக்கட்டும். சென்று வா அப்பனே. மாதுவோட துணி எடுத்து வச்சுக்கிட்டியா கமலா? அம்மா மறந்துட்டா, நானா தேடி கொடுத்தேன். நீ ரொம்ப கெட்டிக்காரன்டா கண்ணு. ஏம்மா, உனக்கும் எங்க கூட வர்றதுக்கு இஷ்டமே இல்லையா? நீ இங்க இருந்து என்ன செய்ய போற? பேசாம எங்க கூட வந்துடுமா. நானும் வந்துட்டா இந்த வீடு என்ன ஆறது? தலைமுறை தலைமுறையா ஆவி வந்த வீடு. விளக்கேத்தி வைக்க ஆள் வேண்டாமா? நீங்க போயிட்டு வாங்கப்பா. சரி மாது, பாட்டிக்கு வணக்கம் சொல்லிக்கோ. நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் பாட்டி. வீடு பத்திரம். தினம் விளக்கேத்தி வை. அட போக்கிரி, நான் சொன்னதே திருப்பி சொல்லிட்டியா? போயிட்டு வாங்கம்மா. கமலா, அம்மா வரட்டுமா? போய் வாங்க. வா மாது. பரமழகி அம்மா ஆனந்தமே, விளையாடும் பார்வதியே ஆனந்தமே. மாயா சொரிதி அம்மா ஆனந்தமே, மகுமாரி ரேணுகையே ஆனந்தமே. வெப்பில பட்டவுடன் ஆனந்தமே, கொண்டு வா பலியை. 10 ரூபாய் ஆனந்தமே. மண்ணானா விண்ணானா ஆனந்தமே, மாணிக்க நகனானா ஆனந்தமே. கடிக்க வகை அறியா ஆனந்தமே. யாரடா அது தாயின் பூசையை தடுப்பது? தாயின் பூசை
வாயற்ற உயிரின் வாழ்வை முடித்து மாதாவை சாந்தப்படுத்த முயல்வதா தாயின் பூசை? தேவியின் மரியாதையா தூக்குற குடிடா. முடியாது. நீங்களெல்லாம் இரக்கமற்ற அரக்கர்களா? ஏன் இந்த கெடுமதி? குடிடா, கண்ணா உஞ்சிரும். மரியாதையா கொடுத்துடு, இல்லாவிட்டா முடியாது. ஓடி போய் மரியாதை பிடிச்சிட்டு வா. டேய், என்ன காரியம் செய்த நீ? அம்மா பலியை நடத்திட்டீடா. இப்ப அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது? பலி கேட்டாளா தாய்? எப்போது கேட்டாள்? யாரிடம் கேட்டாள்? கேட்கும் போது கூட இருந்தவன் யார்? பலி கேட்டாள் தாய் என்பது உண்மையானால் ஒரு ஜீவன் தானே வேண்டும். இதோ நான் இருக்கிறேன். என்னை பலி கொடு. என் ரத்தத்திலே நீந்தி கழிக்கட்டும் அம்பாள். கொண்டு வா வாளை. நாங்க என்ன பலி வாங்குறது? இன்னும் கொஞ்ச நாள்ல அம்பாளே உன்னை பலி வாங்கிடுவா. ஆடு எல்லை தாண்டி போயிட்டது. தாயே, இன்னைக்கு தவறிடுச்சேன்னு கோச்சுக்காத. நாளைக்கு இதையும் சேர்த்து நிறைய பலி கொடுத்து பெரிய பூஜையா போட்டு விடுறோம் தாயே. புறப்படுங்க. நீ ஏன்டா நின்னுகிட்டு இருக்க? இந்த 25 வருஷத்துல ஒரு நாள் கூட பூஜை நின்னதில்லை. இன்னைக்கு ஒரு நாள் பூஜை நின்னு போச்சு. மரியாதையா போயிடு. பதிலுக்கு பதில் உன்னை பலி வாங்கிடுவா. நீங்கள் போகலாம். நாங்கள் இங்கேயே தான் தங்க போகிறோம். டேய், வேண்டாண்டா. உயிர்ல ஆசை இருந்தா அந்த மாதிரிலாம் செய்யாத. இங்க தங்காத. ராத்திரி பூரா நீங்க அம்மா சுத்துவா. ஓ, நகர்வலம் வருவாளோ? பரவாயில்லை, அவள் சுத்தட்டும். நாங்களும் கூட சேர்ந்து சுத்துகிறோம். அவ்வளவுக்கு துணிஞ்சிட்டியா? சொல்லிக்கிட்டு வந்துட்டேன். சரி, நீ எக்கடாவது கட்டு போ. உன் சம்சாரத்தையும் குழந்தையுமாவது அனுப்பு. ஊர்ல கொண்டு போய் சேர்க்கிறேன். அதுக்கடாவது பொழைச்சுக்கிட்டோம். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அவர் பக்கத்தில் தான் நாங்களும் இருப்போம். அவருக்கு நேர்வது எங்களுக்கும் நேரட்டும். நீங்க போகலாம். உங்க தலை எதிர்த்து வர பகைவர் இல்லை என்றாலும் ஏந்திய சூலத்தை கீழே வைக்காமல் இருக்கும் பராசக்தி. மண்ணக உயிர்களின் மாதா என்கிறார்களே உன்னை, உண்மைதானா? கருணை பொழியும் முகமும் கனிவு சிந்தும் விழிகளும் பிள்ளை குலத்தை அள்ளி அணைக்க துள்ளி பறக்கும் கரங்களும் கொண்டவள் தாய் என்கிறார்களே. நீயும் தாய்தான் என்றால் கூர்மழுங்காத சூலமேன், கொலை உருவான தோற்றமேன், பொறிபறக்கும் விழிகளே, இந்த போர்க்கோலமே. கண்ணுக்குள் கண்மணி போல், கண்மணிக்குள் பாவையைப் போல் அகிலத்தை கட்டி காப்பவள் தாய் என்றால் ஆடு பலி கேட்டாயே, அது ஏன்? வாயில்லா ஜீவன் வான்முட்ட கதறினால் அது உனக்கு வீணை மீட்டும் இசையாகுமா? பீரிட்டெழும் ரத்தம் தான் உனக்கு ஆனந்த வெள்ளமாகுமா? நீ மகாதேவி அல்ல, பயங்கர குரூபிணி, கோர ராட்சசி. ஏசுகிறானே பிள்ளை என்று ரோஷம் பிறந்து விட்டதா தாயே? பார்க்க பார்க்க பயங்கரம் அதிகரிப்பதால் பயந்து விடுவேன் என்று எண்ணுகிறாயா? ஆடிப்பார் ஆட்டம். ஆடு. என்னை விழுங்குகிறாயா? வா, விழுங்கு என்னை. நீ விழுங்கினாலும் உன் வயத்துக்குள் நான் இறக்கி விட மாட்டேன். உன் தொண்டையிலேயே நிற்பேன், தொல்லை பல கொடுப்பேன். ஆலகால விஷம் உண்டானாமே உன் கணவன் நீலகண்டன், அவன் கழுத்திலே இருக்கும் விஷத்திற்கு அண்ணன் நான். வா, விழுங்கு என்னை. இப்போதுதான் நீ என் தாய். காவியமும் ஓவியமும் காணாத காட்சி, கற்பனைக்கும் அற்புதமாம் தாய் குலத்தின் மாட்சி. பின்னி பிணைந்து வரும் பேரன்பு செல்வம், பேசாமல் பேசி வரும் அன்னை எனும் தெய்வம். இப்படித்தான் இருக்கும் அவள் உருவம். தாயே, அழகு சிரித்து வர ஒரு கொண்டு உன் பிள்ளை குலத்தை காப்பாற்றாமல் பயங்கர ஒரு ஏன் கொண்டாய் தாயே? வேடிக்கையான மனிதன் நீ, விசித்திரமான அன்னை நீ. உலகமே என் பயங்கர சக்திக்கு பணிகிறது. அது உலகின் பரிதாப நிலையை காட்டுகிறது. என்ன? கற்பனை மனதின் கண்ணாடி. பயம் பலவீனத்தை காட்டும். பாவங்கள் அதிகரிக்கின்ற போதுதானே பலவீனம் வந்து சேருகிறது. நான் பாவி இல்லை, எனக்கு பயமும் இல்லை. பார்த்து பேசு. நீ பேசுவது உன் தாயிடம். அதனால் தான் பயமில்லை என்கிறேன். 5 திங்கள் வயற்றிலே சுமந்து அங்கமெல்லாம் நோக என்னை பெற்றெடுத்தாளே தாய். அவளைக் கண்டு நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் பயப்பட வேண்டும் என்று நீ விரும்பினால் நீ என் தாய் இல்லை.
பயந்தால் தான் உன் மகன் என்றால் நான் உன் மகன் இல்லை. உன் அதிசயமான பேச்சு எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. இது அறிவு, இது பணம். இது அறிவு, இது பணம். இது பணம், இது அறிவு. இரண்டில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள். இரண்டையுமே குடித்து விட்டேன் அம்மா. தாயின் கட்டளையை மீறிவிட்டாய். கோபிக்காதே தாயே. அறிவு வேண்டுமா பணம் வேண்டுமா என்று கேட்டாய். அறிவில்லாதவன் பணம் யாருக்கும் பயன்படுவதில்லை. பணம் இல்லாதவன் அறிவு மதிக்கப்படுவதில்லை. இரண்டில் ஒன்று இருப்பது இருந்தும் இல்லாததும் போல்தான். ஆகவே இரண்டையும் கலந்து குடித்து விட்டேன் அம்மா. ஆம், உன் அறிவு வினோதத்திற்குத்தான் பயன்படும். உன் பணம் ஊருக்குத்தான் பயன்படும். உனக்கு பயன்படாது. உன் கவிதைகளை மகாகவியின் வாக்காக கருத மாட்டார்கள், கேலியாகத்தான் கருதுவார்கள். நீ விகட கவியாவாய். விகடகவியாவே, விகடகவியாவே. நல்ல யோசனை, சரியான முடிவு. இதுவரை எந்த கவிஞனுக்கும் எட்டாத முடிவு. துயரத்தில் இருப்போர்க்கு மகிழ்ச்சி உண்டாக்குவேன். விரக்தி அடைந்தோர்க்கு வினோதம் காட்டுவேன். வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை கற்றுக் கொடுப்பேன். நன்றி தாயே, நன்றி தாயே. நான் விகடகவியாவேன், நான் விகடகவியாவேன், நான் விகடகவியாவேன். என்ன தானாக பேசுகிறீர்கள்? என்னங்க? கமலா, தேவி காட்சியானாள். கனவிலா? இல்லை, என் மனதில் எண்ணி எண்ணி பார்த்தேன். தேவி என்று ஒருத்தி இருந்தால் எப்படி இருப்பாள், என்னென்ன வரம் கொடுப்பாள் என்று முடிவு கட்டினேன். என்னை விகடகவியாக்கி விடைபெற்றுக் கொண்டாள். கமலா, நான் விகடகவி. கமலா, நான் சரி, பொழுது விடிந்து விட்டது. வா போகலாம். தென்னாலி ராமலிங்க கவி. கவி ராமலிங்க கவி. என் அப்பனே, என் அப்பனே, வாங்க ஐயா, வாங்க. டே, யாராங்க? வெந்நீர் போடு, துண்டெடுத்து வை, சாப்பாடு தயார் பண்ணு, சீக்கிரம் சீக்கிரம். ஐயா வாங்க, ஐயா வாங்க. நீங்க இங்க வந்ததே பெரும் பாக்கியம். 2 நாள் இல்ல, எத்தனை நாள் வேணும்னாலும் தங்கலாம். உங்களுக்கு ஒரு குறவும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். வேண்டியதெல்லாம் கேளுங்க, ஓடி போய் கொண்டு வர்றேன். உட்காருங்க. என்னவோ இந்த மரத்துக்கே சொந்தக்கார மாதிரி விடுவின்னு போறியே, யார் நீ? என்னையா யாரென்று கேட்கிறாய்? நீ இங்கு வேலை பார்ப்பவன் தானே? இது குருதேவராச்சாரியாவின் சன்னிதானம் தானே? நான் அவரை பார்க்க வேண்டும். போகாதே, நீ யாரென்று தெரியாமல் உள்ளே விட மாட்டேன். யாரென்று கேட்கிறாய் அப்பனே? நமது பெயர் ராமன். கவிதைதான் நமது தொழில், நாடுதான் நமது வீடு, ராயர்தான் நமது தலைவர். குருதேவர் அறிவாரதை கேட்டு தெரிந்து கொள். நில்லு. யார் நீ? நீங்கள் யார்? என்ன என்னையா யார் என்று கேட்கிறாய்? குருவின் அந்தரங்க சீடன் நான். அப்பலாச்சாரியார் என் பெயர். அகிலமெல்லாம் அறியுமே, உனக்கு தெரியாதா? தெரியும், ஏனென்றால் யாமும் அவ்வாறே. போகாதே, நில். குரு ஏகாந்தத்தில் இருக்கிறார். ஆஹா, எனது அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். ஏகாந்தத்தில் சந்திக்கத்தான் நானும் வந்தேன். நான் ஒரு கவிஞன். குருதேவரின் தயவை பெற்று அரசபையில் இடம்பெற வேண்டும் என்பது எனது ஆவல். ஓஹோ, கவியா? இந்த காலத்தில் தடிக்கு விழுந்தால் கவி, தவறி விழுந்தால் வைத்தியன். உங்களைப் போல ஆட்கள் கவி அரங்கத்திற்கு வந்துவிட்டால் அது கவி அரங்கமாக இருக்காது, ஆண்டி மடமாகிவிடும். ஆண்டி மடம். நான் ஆண்டியும் அல்ல, எனக்கு தேவை யாச்சகமும் அல்ல. ஆமா, இவர் பெரிய பிரபு, அதிகார தோரணையில் வந்திருக்கிறார். பெரியவர்களையும் குழந்தைகளையும் பார்க்க போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது என்பது கூட உனக்கு தெரியவில்லை. உன்னை போல தின்ன தூங்கிய ஆளுக்கெல்லாம் இந்த மடத்தில் இடம் இல்லை. போ போ. ஆமா, நீங்க இருக்கும்போது எங்களுக்கு எப்படி இடம் கிடைக்கும்? என்ன திமிரு வேறையா பேசுற? மரியாதையா போறியா இல்லையா? உன் ஏமாத்து வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. போ போ. உண்மைதான், ஏமாற்று வேலை இல்லாம எதுவுமே நடக்காது. வாங்க வாங்க. வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும். ஏ ஆரங்க, வாங்கி வைக்கிறதுல கூட என்னடா தாமதம்? வாங்க 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 வாங்க. வரணும் 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 வரணும். ஆஹா ஆஹா, வாங்க வாங்க.
என்ன அது? இதுவா குருதேவருக்கு காணிக்கை. நாட்டை ஆளும் மன்னர்களுக்கு கோட்டையாக இருந்து காப்பாற்றும் அபூர்வ பொருள், ஆதி வஸ்து, அற்புதமான காணிக்கை. இது பார்ப்போம் பார்ப்போம். குருதேவருக்கு பார்க்கலாம். தொடாதே குருதேவருக்கு. பார்ப்போம் பார்ப்போம். எங்கே? என்ன கல்ல அற்புதம். ஏய், இவனை கொண்டு போய் வெளியில தள்ளி இந்த கல்லையை அவன் தலையில போடுங்க. காணிக்கையாம் காணிக்கை. ஏ அனுமந்து, சீக்கிரமா வா. இது என்ன காலம்? மேல் காலம். யார் உன்னை துரித காலத்தில் வாசிக்க சொன்னது? ஆடத் தெரியாத ஆரணங்கு தெரு கோணல் என்றாளாம். என்ன சொன்ன? யார் நீ? சுவாமி, இவன் யாரோ நமக்கு சம்பந்தம் இல்லாதவன். எப்படியோ இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு என் ஆட்டத்தை கெடுத்து. அப்பண்ணா, குருவாழ்க. குருவே துணை. குருதேவருக்கு வணக்கம். அடே, நீயா? ஏமாச்சுட்டே உள்ள வந்துட்டியா? யார் நீ? என் பெயர் ராமன், ஊர் தெனாலி. என்னை ஆதரித்து தங்கள் அத்தியந்த சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் குருதேவா. என்ன சிஷ்யனாக வேண்டுமா? அதிலும் அத்தியந்த சிஷ்யனாக? ஏய், ஓடி வந்த மாதிரியே வெளியே ஓடிப்போ. மன்னிக்க வேண்டும் குருதேவா. நேராக வர முயன்றேன், தடுத்தார்கள். ஆகையால் தான் இந்த வழியை கையாண்டேன். தயை கூர்ந்து அரசவையில் எனக்கு ஒரு இடம் பெற ஒத்தாசை செய்ய வேண்டுகிறேன். தாங்கள் கலை வள்ளல், கருணை வடிவம். உங்களுடைய வார்த்தையை ராயர் தட்டவே மாட்டார். வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன். என் எண்ணத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த ஜென்மத்தில் அது உனக்கு கிடைக்காது. விவேகம் இழந்தவன், வீணன், காலமறியும் புத்தி கடுகளவும் இல்லாதவன். அப்பண்ணா. சுவாமி. சாமியும் இல்ல, தீமையும் இல்ல, உனக்கு புத்தியும் இல்லை. ஏய், யாரங்கே? இவன் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுங்கள். உங்களுக்கு அவ்வளவு சிரமம் வேண்டாம். வருகிறேன் குருதேவா. முரடன், மூர்க்கன், முட்டாள். முட்டாளும் அல்ல, மூர்க்கனும் அல்ல, கவிஞன். விகட கவி என்பார்கள் என்னை. விரைவிலே தெரியும் உண்மை. நானும் வரேன்ப்பா ராஜ்சபைக்கு. அங்க யானை, குதிரை, ஒட்டகம் எல்லாம் இருக்குமாம. ஏன்பா ராஜா சிங்காஸ்திரம் உட்காராம? நிஜ சிங்கம்மா ராஜா கடிச்சிடாது? என்ன யோசனை? ஒன்றுமில்லை. நான் ராஜசபைக்கு போகணும். அதுக்கு ஒரு தலப்பாகை வேணுமே. ஓ, அதுதானே நான் தயாராக வைத்திருக்கிறேன். இதை கொண்டு வருகிறேன். இந்தாங்க. என்ன கமலா இது? உன்னுடைய கல்யாண புடவை அல்லவா? உனக்கு இருக்கும் ஒரே நல்ல புடவை இதுதானே? நல்ல காரியத்திற்கு உபயோகப்பட போகுது. அந்த நாளிலிருந்து இது என் பெட்டியிலேயே இருக்கிறது. சும்மா கட்டிக்கொள்ளுங்க. அரசவை உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டால் பட்டும் பருத்தியும் பெட்டி பெட்டியாக வராதா? சரி, இது இந்த தேவியின் கட்டளை. சாம்ராஜ்யத்தின் ஆணை கருங்கிய சிற்றரசர்களே, விஜயநகர பெருங்குடி மக்களே,
வேற்று நாட்டு பிரதிநிதிகளே, நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என ஐந்தையும் இம்மியும் வடுவாது கடைபிடித்து விஜயநகரத்தை ஆண்டு வந்தனர் நமது மூதாதையர். நாமும் அந்த அடிச்சுவட்டை பின்பற்றி நெறிவழுவாது ஆண்டு வருகிறோம். சாம்ராஜ்யம் விரிவடைகிறது, சமுதாய மக்கள் முன்னேற்றமடைந்து வருகிறார்கள். இதை கண்டு பொறாமை கொண்ட பஹமினி சுல்தான்கள் எப்போதும் நம்மை அழித்துவிட கருவிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த முயற்சியில் அவர்கள் எல்லை கடந்து இறங்குவார்களானால் அவர்கள் தலைமுறை கூட மறக்க முடியாதபடி பாடம் போதிக்க நமக்கு சக்தி உண்டு. அதை போன்றதோர் போர் மூலமானால் நாட்டை காக்க வீட்டுக்கொருவர் ஒற்றுமையாக வந்து வீரம் காட்டி விஜயநகரத்தை காப்பீர்கள் என்று நம்புகிறோம். யார் அது? யாரோ பிரஜைகள் நியாயம் கோரி வந்திருக்கிறார்கள் பிரபு. வரச் சொல். உங்கள் குறை என்ன? மகாபிரபு, நாங்கள் மூவரும் சகோதரர்கள். எங்கள் தகப்பனார் இறந்து விட்டார். அவர் சாகும்போது எழுதி வைத்த உயிலின்படி எங்கள் தாவர சொத்துக்கள் பிரிக்கப்பட்டு விட்டன. ஆனால் அசை பொருள்களை பிரித்துக் கொள்ள எங்களால் முடியவில்லை பிரபு. காரணம்? எங்கள் தகப்பனாரின் 17 யானைகளில் பாதி எனக்கும், 1/3 பங்கு இரண்டாவது இவனுக்கும், அதில் 1/3 பங்கு மூன்றாவது இவனுக்கும் பிரிக்கப்பட வேண்டும். யானைகளை கொல்லாமல் இந்த கணக்கில் பிரித்துக் கொடுக்க தங்கள் நியாயாதிபதிகளால் முடியாததால் எல்லா யானைகளையுமே தங்களது யானை கட்டும் இடத்திற்கு கொண்டு வரும்படி உத்தரவிட்டு விட்டார்கள். தாங்கள்தான் கருணை கூர்ந்து நியாயம் வழங்க வேண்டும் பிரபு. நமது ஆட்சியில் நீதி தவற விடமாட்டோம். எப்படியும் நியாயம் வழங்குவோம். நியாயாதிபதிகளே, உங்களது அபிப்பிராயம்? எவ்வளவோ முயற்சி செய்தோம் பிரபு. இருப்பது 17 யானைகள். அதில் பாதி மூத்தவனுக்கு, அதாவது 8.5 யானைகள் ஆகிறது. இவர்கள் சொல்லுகிற கணக்கில் பிரித்து கொடுப்பதென்றால் யானைகளை கொல்லாமல் முடிவதில்லை. இறந்தவன் மூளை இல்லாதவன் அல்ல பிரபு, வெகு சாமர்த்தியசாலி. யானைகள் அரசாங்கத்திற்கு பயன்பட வேண்டும் என்றே இப்படி உயிர் எழுதி வைத்திருக்கிறார். அவனுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும். யானைகளை அரசாங்க சொத்தில் சேர்க்க உத்தரவிட்டது நியாயம்தான். அக்கிரமம், அநியாயம். தந்தையின் சொத்து பிள்ளைகளைத்தான் சேர வேண்டும். யார் அது? நான் தான். விஜயநகர சபையின் தீர்ப்பை அநியாயம் என்று கூறும் நீ யார்? யாரோ பைத்தியக்காரன். இல்லை, நியாயம் தெரிந்தவன், கருணை பொழியும் அரசவையின் மேன்மை தெரிந்தவன், விஜயநகர சாம்ராஜ்யத்தின் வரலாறு படித்தவன். நீ விஜயநகரத்து குடிமகன் தானா? இன்று வரை இல்லை, நாளை ஆகலாம் மன்னர் தயவிருந்தால். இந்த வழக்கை தீர்த்து வைக்க உன்னால் முடியுமா? முடியும். ஏற்ற பொறுப்பை செய்து முடிக்காவிட்டால் என்ன தண்டனை தெரியுமா? தெரியும் குருதேவா. தலையும் உடலும் தனித்தனியே பிரித்து வைக்கப்படும். ஐயா, எனக்கு சில பொம்மை யானைகளை கொடுங்கள். யாரப்பா நீ? என் பெயர் ராமன், ஊர் தெனாலி, கார்லபாடி ராமன் மந்திரியின் குமாரன். கார்லபாடி ராமைய மந்திரி. இப்போது மொத்தம் 17 யானைகள். இந்த சங்கடமான வழக்கை தீர்ப்பதற்காக மன்னர் தன்னுடைய யானை மீது ஏறி வருகிறார். இதனால் உனக்கொன்றும் ஆட்சேபணம் இல்லையே? இல்லை. மன்னர் தன்னுடைய யானையும் இதோடு சேர்த்து பிரித்துக் கொடுப்பதாக வைத்துக்கொள். உனக்கொன்றும் மறுப்பில்லையே? இல்லை. முடியாது. மன்னரின் யானையை இதில் சேர்க்க விட முடியாது. பிரிக்கப்பட போவது 17 யானைகள் தான் சுவாமி. இப்போது மொத்தம் எத்தனை யானைகள்? 17 யானைகள் இல்லை, 18 யானைகள். இதில் மூத்தவனுக்கு சரிபாதி இல்லையா? ஆமா, அதாவது 9. பெற்றுக்கொள் 9. இரண்டாம் அவனுக்கு 3/1 பங்கு, அதாவது 6 இல்லையா? ஆமா, பெற்றுக்கொள் 6.
மூன்றாம் அவனுக்கு அந்த 6இல் 3இல் 1 பங்கு, அதாவது 2 இல்லையா? ஆமா ஆமா. எடுத்துக்கொள் 2. மிச்சம் இருக்கும் யானை மன்னருடைய யானை. வழக்கு தீர்க்க வந்த மன்னர் இந்த யானை மீது ஏறி விடைபெற்றுக் கொள்கிறார். இதனால் உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே? இல்லை இல்லை. உங்களுக்கு? இல்லை இல்லை. இதோ மன்னரின் யானை. வழக்கு தீர்ந்து விட்டது மன்னவா. புலமை சாகரங்களே, நான் சிறியவன். நானும் உங்களைப் போல் ஒரு நாளைக்கு கவியாக முயற்சிக்கிறேன். உங்கள் வாழ்த்து எனக்கு இருந்தால் போதும். விந்தியும் வடக்காக விரிந்த கடத்திற்காக கொண்டதொரு தனி நாட்டில் கொடி பறக்க அரசாளும் சந்திரனே சூரியனே தனி ஒளியே தென்னவனே, இந்த வளம் மாறாமல் எல்லைகளும் குறையாமல் சந்ததமும் நீயாள தாரணி உன் புகழ் பாட முந்து கவி நாம் பாடி முழு மனதாய் வாழ்த்துவோமே. ஆஹா, அருமையான கவிதை ராமகிருஷ்ணா. அதில் ஒரு திருத்தம். என்ன மகாபிரபு? அந்த இடையடி சந்திரனே சூரியனே தனி ஒளி சேர் தென்னவனே என்றிருப்பதற்கு பதிலாக சந்திரன் போல் சூரியன் போல் தாயகத்து மக்களுக்கு செய்த பணி குறையாமல் திசையட்டும் தேயாமல் என்றிருந்தால், ஆஹா, சந்திரன் போல் சூரியன் போல் தாயகத்து மக்களுக்கு செய்த பணி குறையாமல் திசையேயாமல் சந்ததமும் நீயாள தாரணி உன் புகழ் பாட முந்து கவி நாம் பாடி முழு மனதாய் வாழ்த்துவோமே. ஆஹா, மகாபிரபு, தங்கள் திருத்தம் என் கவிதைக்கு புது ஒளி உண்டாக்கிவிட்டது. இதோ ராஜகவிக்கு இந்த ஏழை கவியின் அன்பு காணிக்கை. கொடு ராமகிருஷ்ணா. சரஸ்வதி பிரசாதம். பெற்றுக்கொள் ராமகிருஷ்ணா. அம்மா அம்மா, அப்பாவுக்கு வேஷ போட்டு அனுப்பிச்சிருக்காங்க, வந்து பாரு. கமலா, மன்னர் தந்த மரியாதை இது. அரசவையில் எனக்கு அமோக வரவேற்பு. அரசவையில் அமோக வரவேற்பு. பிறகு என்ன நடந்தது? ராமலிங்க கவிக்கு அரச ராமகிருஷ்ணா அரண்ய சுவாமிகள் ஸ்தாபித்த ஸ்ரீ 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 சாரதாம் தலைமை கவிஞர் முக்கு திம்மன், துர்ஜடி கவி பட்டுமூர்த்தி, ருத்ரகவி